Hi friends, welcome to AR Cars. இன்னைக்கு நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு Ford Endeavour வண்டி தான் வந்திருக்கு. இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கிட்ட அந்த ஒர்க் எல்லாம் பண்ணது நம்மள தேடி வந்திருக்காரு. அவர் வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ண போறோம் நம்ம லைன் பைலயே வந்து வீடியோ போய் பார்த்தறலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம என்ன ஒர்க் இந்த வந்து Ford வண்டி கொண்டு போறோம் பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பழைய ஐட்டம் ஃபுல்லாமே டேமேஜ் இருக்கு. இந்த பேர் பார்ட்ஸ் எதுவுமே கிடைக்காம நம்ம ரொம்ப தேடி பிடிச்சி எல்லாமே புதுசாவே மாட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏசிக்கு உண்டான சம்பந்தப்பட்டமான பேர் பார்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே புதுசாவே மாட்டி கொடுத்துருக்கோம். வண்டி பாருங்க, இந்த வண்டி இந்த கண்டிஷன்ல தான் இப்ப இருக்கு. நம்ம பினிஷிங் வெயில வந்து வண்டி பாருங்க என்ன பினிஷிங் ஆக போகுதுன்னு. வண்டி பாருங்க எந்த கண்டிஷன் இருக்கும் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏசிக்கு உண்டான எல்லா பொருளும் கழட்டி எல்லாமே வச்சுட்டு இருக்கு. ஏசி வேலைதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கா நடந்துட்டு இருக்கு. ஏசியோட மெயின் ஒர்க்ல இப்படி இருக்கிற வண்டியை நம்ம எவ்வளவு பிரம்மாண்டமா மாத்த போறோம்னு நம்ம வீடியோக்குள்ள பார்த்தரலாம் வாங்க. Ford Endeavour இருக்கு. நம்ம ஏசி வேலையில கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்னென்ன ஒர்க் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அடுத்து என்ன ஒர்க் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சீட் மாடிஃபிகேஷன் ஒர்க் தான் பண்ண போறோம். இதுல இருக்கிற ஒரிஜினல் சீட் நம்ம கழட்டிட்டு வேற இனோவா பக்கெட் சீட் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சீட்டு தான் ஒரிஜினல் சீட்டு. Endeavour சீட் இது எல்லாமே நம்ம கழட்டிட்டு வேற இனோவா சீட் தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். பேக்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொலேரோட சீட் வரப்போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த இதுல இருந்து ஃபுல்லாமே நம்ம பெட் சீட் படுத்துட்டு போற மாதிரி பெட் சீட்டு கஸ்டமர் கேட்டிருக்காரு. அவரோட சாய்ஸே ரொம்ப அதான் கேட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்னு கேட்டிருந்தாரு. நம்ம அதை ஒன்று அப்டேட் பண்ணி கொடுக்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே பெட் ஷீட் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்க போறோம். சும்மா நம்ம உட்கார்ந்து போக முடியாது, படுத்துட்டு போய்க்கலாம். நீங்க லாங் டிரைவ் பண்ணும்போது அவர் கஸ்டமர் கேட்டனால பெட் ஷீட்டாவே நம்ம மாத்தி கொடுக்க போறோம். எல்லாம் பினிஷிங் வீடியோ நம்ம எப்படி பண்றோம் வீடியோ போய் பாத்திரலாம். பாத்துட்டு இந்த மாதிரி ரூஃப் டாப் இந்த கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் போட்டு நம்ம பிளைவுட் டாப்பாவே போட்டு அப்டேட் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன ஒர்க் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா டோர் பேடு தான். இதுல பாத்தீங்கன்னா டோர் பேட்ல தண்ணியில போய் ரொம்ப இத்து போய் உடஞ்சிருச்சு டோர் பேடு. நம்ம வேற டோர் பேடு போட்டு அதுக்கு மேல ரெக்ஸில ஓட்ட போறோம். என்னென்ன வேலை செய்யறோம் அப்படி ஒன்னொன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்து பாத்தீங்கன்னா இனோவோட பக்கெட் சீட் தான். இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா ஃபேப்ரிக் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப லாங் டிரைவ்ல போறனால இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் எதிர்பார்த்தாரு. அவர் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் பல்ஜிங்காவே இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தாரு. நான் பாத்தீங்கன்னா உள்ளாம ஒரிஜினல் லப்பர் மோல்ட்ல ஃபுல்லாவே ஃபேப்ரிக் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளா டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரிஜினல் லப்பர் மோல்டு தான். இது உங்களுக்கு சூடு எடுக்காது, அதிகமா இது பண்ணாது, ஏசி கூலிங் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா சீட் கவர் என்ன மெட்டீரியல் நம்ம போட போறோம் பாத்தீங்கன்னா காட்டன் வெல்வெட் தான் போட போறோம். இது பாத்தீங்கன்னா காட்டன் வெல்வெட். காட்டன் வெல்வெட் வந்து அமெரிக்கன் வெல்வெட்னு சொல்லுவாங்க. இருக்குல்ல வெல்வெட்லயே ரொம்ப பிரீமியமான மெட்டீரியல் தான். அதை நம்ம இந்த வண்டிக்கு நம்ம சீட் கவர் போட்டு அப்டேட் பண்ணி கொடுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்னஸாவே இருக்கும். சாஃப்ட்னஸா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்திங்கா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே சூப்பரா இருக்கும். ஒரு சோஃபால உட்கார மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியல் போட்டு நம்ம சீட் கவர் அப்டேட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா இதான் டோர் பேட். இந்த கண்டிஷன்ல டோர் பேட் இருந்துச்சு. அதுல அது ஃபுல்லாமே தண்ணி போட்டு இல்ல இத்து போய் உடஞ்சிற கண்டிஷன் ஆயிடுச்சு. ஃபுல்லா உடஞ்சே போச்சு. அது போல பாத்தீங்கன்னா நம்ம டோர் பேடு நல்ல டோர் பேடாவா போட்டு இதுக்கு மேல ஃபுல்லாவே ரெக்ஸின் போட்டு நம்ம அப்டேட் பண்ண போறோம். இதே புதுசா டோர் பேடு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டோர் பேட் வேலையில கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. பக்காவா உங்களுக்கு ஒயிட் டேப்ல நம்ம ஃபுல்லா பிளைவுட் எல்லாம் போட்டு பாருங்க பக்காவா ஸ்க்ரூ அடிச்சு எந்த சேக்கியுமே இல்லாம சூப்பரா பினிஷிங்கா பண்ணி கொடுத்துருக்கோம். பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. டாப்புக்கு வர ஃபுல்லாமே சைடு பீஸ் தான். இதுக்குமே நான் பக்காவா ரெக்ஸின் ஒட்டி கொடுத்துருவோம். இதை பார்த்தாலும் உங்களுக்கு பினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியுது. ஃபுல்லாமே நம்ம எங்கெங்க வருதோ ஃபுல்லாவே கழட்டி பக்காவா டாப் நம்ம என்ன கலர்ல போட்டிருக்கோமோ அதே மேட்ச் பண்ணி பக்காவா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்ல ஃபுல்லாவே நம்ம ஒட்டி கொடுத்துருவோம். பினிஷிங் எல்லாம் பாருங்க. கிளைமேக்ஸ் வீடியோல பினிஷிங் நீங்களே பாருங்க. இந்த எண்டோருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு டாப் ஒர்க்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு மேல நம்ம டாப்பே ஃபிட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பக்காவா டாப் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வர்றதுனால ஃபுல்லாவே ஹோல்ஸ் போட்டு ஒரிஜினாலிட்டியா பண்ணி நம்ம கப்பல மாட்ட போறோம். பக்காவா உங்களுக்கு ஓய் ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னும் நம்ம பினிஷிங் வீடியோ நீங்க வந்து போட்டு கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே எல்லாமே நம்ம காமிச்சிடறோம். இப்போ எப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் நீங்களே பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்இடி தான். எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கு நீங்களே பாருங்க. வெளிச்சம் பாருங்க நல்லா பர்ஃபெக்ட்டா சூப்பராவே இருக்கு. வெளிச்சம் பார்த்தாலே தெரியும்.